உண்மையிலேயே இந்த திரைப்படத்தை வெளியிடுவதில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனுடைய உண்மையான நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சமூக பொறுப்புகளை எவ்வாறு நாங்கள் தூக்க வேண்டும், சுமக்க வேண்டும் என்கின்றதையும், இந்த போடியார் என்ற பாத்திரம் கிழக்கிலே மிகவும் பிரபலியமான ஒரு பெயர். அந்த போடியாரை ஒரு திரைப்படமாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணக்கரு அதனுடைய தனிச்சிறப்பாக காணப்படுகிறது. அதற்கு மேலாக கலைஞர்கள் ஊக்கப்பட வேண்டும், இளைஞர்கள் பங்காற்றப்பட வேண்டும், எங்களுடைய இசைத்துறை வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காகவும், எதிர்காலத்தில் வளர்ந்து வருகின்ற ஒரு தொழில்துறையாக ஏற்கனவே கூறப்பட்டது போல ஒரு எதிர்கால தொழில்துறையாக இந்த துறை மாற்றப்பட வேண்டும். ஏனெனில் எங்களுடைய கிழக்கு பிரதேசம் நிச்சயமாக நிறைய வளங்களை கொண்ட பிரதேசம். கடல், ஆறு, குளம், மலை, வயல் அனைத்து வளங்களையும் கொண்ட ஒரு இயற்கையான பிரதேசம். எனவே எங்களுடைய படப்பிடிப்புகள் மிகவும் ஒரு நிலையான ஒரு அடையாளத்தை தரக்கூடிய காணப்படும். எங்களுடைய மக்களினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய சமூக பிரச்சனைகளை வெளிக்கொள்வதற்காக இந்த படம் மக்களுக்கு நிச்சயமாக உதவும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே இந்த இந்த நிகழ்ச்சியை ஊடக வாயிலாக மக்களுக்கு சொல்லுவதும், அதனூடாக மக்கள் அதை ஒரு விழிப்படைந்து இந்த திரைப்படத்தின் ஊடாக ஒரு சமூக விழிப்புணர்ச்சி அடையப்பட வேண்டும், சமூகம் நிச்சயமாக விழிப்படையப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காகவே இந்த போடியார் என்ற திரைப்படம் திரையிடப்பட உள்ளது. மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. வருகின்ற 23ஆம் தேதி மட்டு மாநகரில் நடைபெறுகின்ற ஒரு விஜயா திரையரங்கில் மிகவும் ஒரு முதல் தரமான காட்சியாக வெளிப்பட உள்ளதை மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னை பொறுத்த மட்டில் நான் இந்த படத்திலே ஒரு தயாரிப்பாளராக நான் ஒரு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், முக்கியமாக வளர்ந்து வரும் இளம் கலைஞர்கள் எமது மட்டக்களப்பிலே நிறைய பேர் இருக்கிறோம். நம்மளை இனங்கண்டு அவர்களுடைய பாதை ஒன்றை நம்ம அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த படக்குழுவோடு சேர்ந்து நான் ஒரு சின்ன பங்களிப்பை நான் வழங்கியிருக்கின்றேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஷூட்டிங் நடந்த டைமில் நாங்கள் பார்த்துனாங்க இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு திறமையாக மிக கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துக்கிறார்கள், கஷ்டப்பட்டு நடித்திருக்கிறார்கள். இப்போ எல்லா விடயங்களும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகிறது. இதில் கொரோனா டைமில் இந்த படம் எடுபட்டது. இப்போ அந்த டைமில் இந்த கஷ்டத்தை நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் இந்த படத்தை முழுமையாக எல்லாரும் பார்த்து அந்த வளர்ந்து வருகின்ற அந்த இளம் கலைஞர்களுக்கு நமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று இந்த கூட சந்திப்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கல்லூரி மற்றது பல்கலைக்கழகம் இது அவங்களுக்கு சில விடயங்கள் இருக்கிறவங்கள அவங்க சில விடயங்கள் தடையா இருக்கலாம். சில அவங்களுக்கு சில நடைமுறைகளோட போக வேண்டிய தன்மை காணப்படலாம். அதால் அவங்களுக்கு சிஸ்டம் இதுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம். மேற்கொண்டு அவங்க இதில் இறங்கி அல்லது வேலை செய்யக்கூடியமாக இருக்குமென்றா நாங்கள் அவ்வளோ கதைக்கு அடுத்த மேற்கொண்டு இந்த படங்களில் அவங்க எடுத்துக்கொள்ளும். நடித்தவங்களுக்கும் அதில் பணியாற்றுகிறவருக்கும் சில பொறுமை வரும். அந்த பொறுமை இருந்தாங்க எல்லாரும். எப்போ வரும்னு பார்த்துருந்து இந்த படம் ஒரு அழகாக வந்திருக்கு. நல்ல கதையும் தான், கதை ஆசிரியர் தான். ஆனால் படம் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் வளமையாடுறதை விட கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உண்மையாகவே நான் படத்தை ஒரு 3 மாதம் 4 மாதத்தால் படத்தை முடித்து கொடுத்து எங்களோட பணியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். நீ அந்த வெளியிடுன்றது உடனே கொஞ்சம் இவங்க நினைச்ச கொஞ்சம் பெருசாக செய்யணும் அப்படின்னும், மற்றது இலங்கை ஃபுல்லாக வெளியிடணும், உலகம் ஃபுல்லாக வெளியிடணும், அதெல்லாம் ஜோதிச்சு அதில் கொஞ்சம் தாமதமாகி இப்போ ஒரு ப்ரொடியூசர்ண்டா ஏதோ ஒரு இதாக செஞ்சு கொள்ளலாம். இப்போ 3 ப்ரொடியூசர் இவருக்கு நேரம் அவருக்கு நேரம் அப்படியான விஷயங்கள் இருந்திருக்கு. மற்றபடி படம் முடிக்கிறதுக்காக தாமதம் இல்லை. கட்டாயமாக என்னடா இப்போ வர்த்தக சினிமான்னு சொல்கிறேன். வர்த்தக சினிமான்ற விஷயம்
எல்லாரும் காசை சம்பாதிக்கணும், எல்லாரும் காசு புலரணுன்றது தான் வர்த்தகம். அது நடித்தவங்களாக இருக்கலாம், தயாரிப்பாளர் இருக்கலாம், மற்ற வேலைகள். இதுவரையில் என்னை பொறுத்தவரை நான் வந்து இந்த லிஃப்ட் நிறுவனத்துக்கு பிறகு எடுத்த படத்துக்கு பிறகு நடித்தவங்களுக்கு குறைந்த சம்பளம் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே நான் கொடுத்துருக்கேன். நான் சம்பளமாக கொடுத்தா இருந்திருக்கேன். அதுக்கு மேலே ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு நாட்களுக்கும் மெயின் ஆக்டர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கூட போயிருக்கு கொடுத்துருக்கேன். அது மாதிரி முதல் டெக்னீஷியனுக்கு மட்டும் தான் கொடுத்து வந்தவங்க. இப்போ அதுக்கப்புறம் எல்லாரும் கொடுக்க வந்துருக்கோம். இது இந்த 500 5000 ஆகணும் 50,000 ஆகணும்னு சொன்னால் திரையரங்கிற கட்டாயம் எல்லாரும் போய் பார்க்கணும், படத்தை பார்க்கணும். நல்லதோ கெட்டதோ அவர்கிட்ட பார்த்து அவர்த்தே உங்களை மனசில் வரத கூடாண்டா முகத்தினே சொல்லிவிடுவாங்க, அது கூடாது, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி. ஏன்னா சினிமா வந்து சினிமாக்காரன் தான் சினிமா விமர்சிக்கிறோம் இல்லை, பார்வையாளர் எல்லாரும் விமர்சிக்கலாம். இப்போ எல்லாரும் வாங்க திரையரங்களை வந்து உங்களோட விமர்சனத்தை முன் வைங்க, வச்சு நீங்கள் சொல்லுங்கள் இப்படி செய்யல, இப்படி ஆடக்கூடும், இல்லை இதில் மாற்றம் செய்யுங்க, இதுக்குள்ள இது சரி, அதில் சொல்லுங்கள். அது ஏற்றுக்கொள்வது தலை குனிஞ்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நான் தயாராக இருக்கேன், என்ற குழுவும் தயாராக இருக்கும். வரை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் மற்றும் போடியார் படக்குழு நாயகருக்கும் எனது மாலை நேர வணக்கங்கள். என்னுடைய பேர் வந்து கணேசலிங்கம் புஷ்பகாந்த். இந்த படத்தில் வந்து நான் ஒரு சினிமாட்டோகிராஃபராகவும் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்ல போனோம்னு சொன்னால், இந்த படம் துவங்கி கிட்டத்தட்ட 2 வருஷமாகுது. 2 வருஷமாக வந்து வேலையை முடிச்சிட்டோம். பிறகு வந்து படத்தோட வந்து படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட இந்த படத்தை படம் வந்து டியூரேஷன் வந்து இருக்குது. இந்த படத்தில் வந்து சமீபத்தில் வர படங்களை பார்த்தோம்னு சொன்னால் வழக்கமாக வந்து ஒரு க்ரைம் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மாஸ் படமாக இருக்கலாம். பட் இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், இந்த படம் வந்து ஒரு கிராமத்தை கிராமிய கதையை வந்து அடிப்படையாக வச்ச ஒரு படமாக வந்து இந்த படம் இருக்குது. ஸோ எல்லாரும் வாங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நான் வந்து ஏஜே சங்கர்ஜன். இந்த படத்தில் ஒரு இசையமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறேன். இந்த படத்தை சொல்லணும்னு சொன்னால், வளமையான படங்களை விட வித்தியாசமாக இருக்கும். அதாவது காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம வந்து கூடுதலாக வந்து இந்திய திரைப்படங்கள நாட்டத்தை தான் கூடுதலாக நம்மளோட திரைப்படங்களை கூடுதலாக பார்த்து கொண்டிருக்கோம். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக இருக்கிறேன்னு சொன்னால், நம்மளோட மட்டக்களப்பு சார்ந்த கதையாக இருக்கும். இப்போ எல்லாரும் எடுக்கிறது, இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு படத்தை எடுக்க போகிறோம்னு சொன்னால், இந்த படத்தில் கதைகள் வந்து ஏதோ வேறொரு இந்திய சாயலோ அல்லது வேறு வெளிநாட்டு சாயலோ இருக்கும். ஆனால் இந்த கதை வந்து நம்மளோட மட்டக்களப்பு சார்ந்த ஒரு கிராமம் சார்ந்த ஒரு கதையாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லலாம். அடுத்தது பாடல்கள், நான் இப்போ இயற்றதை பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பாடல்கிற தன்மையும் வந்து வேறு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ காதல் பாடல் அந்த மாதிரி தான் நம்ம பொதுவாக வந்து ஒரு படங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இங்கே வந்து ஒரு கிராமம் சம்மந்தமான ஒரு பாட்டு இருக்கும். அடுத்தது வந்து ஒரு சிறு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை வந்து வயதுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கான ஒரு பாட்டு. ஸோ அப்படியான ஒரு எல்லாமே வந்து வித்தியாசமான ஒரு இதுதான் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் வரலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் இப்போ உடனே வந்து ஈழத்துலேருந்து வர ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாரும் மத்தியிலையும் மாறுறது வந்து ஒரு ஒப்புடுறது. அதாவது ஏன்னு சொன்னால், நம்ம இவ்வளோ காலமாக வந்து நம்ம இந்திய சினிமாவை தான் கூடுதலாக வந்து பார்த்துட்டு வரோம். இந்திய சினிமா சரி அல்லது ஹாலிவுட் சினிமா சரி, ஏதோ ஒன்று அதுகளை நம்ம கூடுதலாக வந்து நம்மளோட தாக்கங்கள் கூடுதலாக இருக்குது. ஸோ நம்மள்ட்ட இருந்து வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட தரம் வந்து அங்கே ஒப்புற அளவுக்கு இருக்காது. ஏன்னு சொன்னால், நம்மளோட சினிமா வந்து அவங்க வந்து ஒரு 50-60 வருஷமாகவே அவங்க பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து வளர்ச்சி வந்து கூடுதலாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு சினிமா எடுத்துகிட்டு இருக்கோம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்தில் 2 படம் 3 படம் அப்படி தான் வந்துருக்கு. ஒப்புடுன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த வகைக்குள்ளே போக முடியாது. ஏன்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து வந்துருக்கு. ஸோ உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு படத்துக்கு வந்து திரையரங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த படத்தில் நல்லது இல்லை, இது இப்படி இருக்குது, அது அப்படிங்கன்னு சொல்லக்குள்ள அடுத்த படத்துக்கு அவங்களுக்கு ஒரு உந்துதல் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அடுத்தடுத்த படத்தில் அவங்க எப்படியோ வளர்ச்சி அடைவாங்க. நீங்கள் இப்போ இந்த படத்தை எடுத்த ஒரு குழுவோட முதலாவது படத்தையும் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வளர்ச்சி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் உங்களை கேட்குறேன்னு சொன்னால், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் எப்படி பண்ணுங்கன்னு சொன்னால், திரையரங்கத்துக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு காசு செலவழித்து இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த போட்ட காசை திருப்பி போகுதா, அந்த மாதிரி ஒரு படம் போயிட்டேன்னு சொன்னால், அவங்க அந்த சந்தோஷமாக அடுத்த படத்துக்கு கொடுப்பாங்க. அந்த அடுத்த படத்துக்கு போகக்குள்ள அதில் வேலை செய்கிற கலைஞர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோட வேலை செய்வாங்க. ஸோ அப்படி செய்யக்குள்ள ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இப்போ இந்த விஷுவல் ஆர்ட் மூவிஸ் என்ற இந்த நிறுவனம் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவாக சினிமா தயாரிப்பு, சினிமா விநியோகம், சினிமா சம்பந்தமான விழாக்கள், சந்திப்புகள், இப்படியான விடயங்களை செய்யக்கூடியதாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எல்லா இடமுமே பொதுவாக கதைக்கப்படுற ஒரு விஷயம்தான், இலங்கை சினிமாவில் வளர்க்குறதுல பெரிய ஒரு பிரச்சனையாக இல்லை பெரிய ஒரு சவாலாக இருக்கிற விடயம்
தயாரிப்பாளர்கள் பற்றாக்குறை. ஏனென்றால் நிச்சயமாக தெரியும், நாங்கள் போடுற காசு அப்படியே 100% அல்லது அதை விட லாபத்தோடைய எங்களுக்கு வருமன்றதுக்கு மிக 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 குறைந்த அளவு உத்தரவாதம் உள்ள ஒரு துறை தான் இது. வராது என்று சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏனென்றால் எங்களோட ப்ராடக்ட் வந்து நாங்கள் தயாரிக்கிற எங்களோட உற்பத்திக்கு போட்டியாக மிக தரமான இது சந்தையில் இருக்குது. முக்கியமாக இந்திய சினிமா, இந்திய தமிழ் சினிமா. அதுக்குள்ளே போட்டி போட்டு நாங்கள் பெரிய ஒரு வியாபாரத்தை கொண்டு வரோன்றது உடனடியாக பெரிய ஒரு வெற்றி அடைகிறது சாத்தியம் இல்லை. அது தெரிஞ்சு கொண்டு தான் நாங்கள் இதை செய்கிறோம். எனவே இங்கே இருக்கிற ஒரு விஷயம், எல்லா தயாரிப்பாளர்களும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம யாருமே நட்டம் அடைவோம் என்று தெரிந்து கொண்டு எங்களை பணத்தை போடுறதுக்கு எல்லாரும் தயார் இல்லை. ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களால் முடிந்ததை செய்ய வேணும் என்ற எண்ணத்தில். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த விஷுவல் ஆர்ட் மூவிஸோட கொள்கையும் அப்படி என்று சொன்னால், தனியாக ஒரு ஆள் நான் மட்டும்தான் காசு போடுறதாக இல்லை. அப்போ நாங்கள் இணைந்து இந்த வேலையை செய்யலாம். எங்களுடைய முந்தைய திரைப்படம் கலராதவன்ல கூட ஆரு சுரேன் என்ற ஒருவர் இணைந்து தான் அந்த படத்தை தயாரித்திருந்தோம். இந்த படத்தில் மேலதிகமாக 2 பேர் இணைந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் எங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நாங்கள் வச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த படங்கள்லையும் கூட யாரும் இணையலாம். இப்போ கூட எங்களோட ஒரு சில இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு பிறகு கூட சில ஆட்கள் காய்ச்சிருந்தவங்களோட அடுத்த படத்தில் நாங்களும் ஜாயின் பண்ணலாமா என்ன மாதிரி என்று. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக தெரியுது. எங்கள் இது இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக காணப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் ஏனையவர்களுக்கான வாய்ப்புகள். அப்போ அதிகமானவர்கள் இந்த புதிய சினிமா தயாரிப்புக்கு தங்களுடைய பணத்தை முதலீடு செய்கிறோம். முதலீடுன்றதை விட தங்களுடைய பணத்தை நாங்கள் செலவு செய்ய முன்வாரோம் என்று வர்ற பட்சத்தில் நிறைய இங்கே இருக்கிற படைப்பாளிகள், இயக்குனர்கள், நடிகர்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ அந்த வகையில் நாங்கள் செய்கிற முயற்சி நிச்சயமாக இன்னும் பலருக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு உதவும். ஸோ அது ஒரு வகையில் நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது நேற்று கூட ஜஃப்னா ப்ரெஸ் கிளப்லேயும் ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு உடவியலாளர் மாநாடு நடந்தது. அங்கேயும் கதைக்கப்பட்ட ஒரு விடயம், இந்த படங்கள் எடுக்கக்குள்ள வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. ஒரு கதையை கொண்டு போய் இலங்கை தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் பதிவு செய்து அதை படமாக்கி அந்த படத்தை தணிக்கைக்கு உட்படுத்தி பொருத்தமான சான்றிதழ் பெற்று திரையரங்களை வெளியிடணும். அதுதான் ஒரு ப்ரொஃபஷனலான அல்லது ஒரு தொழில்முறையான ஒரு சினிமாவாக வாரத்துக்கான வாய்ப்பு. ஆனால் அதை தாண்டி சில படங்கள் எடுக்கப்படுகிறது. சிறிய குறும்படங்கள் எடுத்து நாங்கள் யூடியூப்பில் போடுவோம், அல்லது ஒரு ஸ்பெஷல் ஷோவாக ஒரு ப்ரொஜெக்டரை ஹயர் பண்ணி போடுவோம். அதுவும் கலையை வளர்க்குறதுக்கான வழி. ஆனால் நாங்கள் கதைக்கிற அந்த வர்த்தக சினிமாவை வளர்க்குறோன்னு சொன்னால் இந்த ப்ரொசீஜரில் கட்டாயம் போக வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்களும் இந்த படத்தை கதையை பதிவு செய்திருக்கிறோம். இந்த படத்தை நாங்கள் தணிக்கை செய்திருக்கிறோம். குடும்பத்தோட எல்லாரும் எந்த வயதினரும் பார்க்கக்கூடிய வகையிலான சான்றிதழ் இந்த படத்துக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த ப்ரொசீஜருக்கூடாக தான் நாங்கள் போகிறோம். ஏனையவர்களும் இப்படி செய்கிறாங்க. ஆனால் அப்படி எல்லாரும் அதை செய்ய முன் வரக்குள்ள திரைப்பட கூட்டுத்தாபனத்திலையும் மட்டக்களப்பு சினிமா ஏதோ செய்கிறாங்க என்ற ஒரு அவங்க திரும்பி பார்க்க வைக்கும். ஏனென்றால் இப்போ நாங்கள் ஒரு 3-4 படம் தான் மட்டக்களப்பிலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ முதல் போனதுக்கு கூட இப்போ நாங்கள் போக்குள்ள அங்கே எங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு, அவங்க எங்களோட நடத்துகிற விதங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசம் நல்லா இருக்குது, முன்னேற்றமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து எல்லாரும் படம் செய்கிற நாங்கள் மட்டும் சொல்ல எல்லாருமே அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போக்குள்ள எங்களுக்கான அடையாளமும் வரும். ஸோ அந்த வகையிலையும் எங்கள் சினிமா முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது. இன்னொரு விஷயத்தையும் நான் இதோட சொல்லிடுறேன், கேள்விகள் இருந்தால். மற்றது இந்த இப்போ நாங்கள் வந்து ஒப்பிடக்குள்ள ஏற்கனவே சங்கர்ஜன் சொன்னது மாதிரி இந்திய சினிமாவோ அல்லது உலக சினிமாவோ ஒப்பிடுற அளவில் அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் வரலை. ஆனால் நாங்கள் ஒப்பிடலாம் அப்படி என்று சொன்னால் எங்களுடைய முந்தைய சினிமாக்கள் அல்லது இந்த பிரதேசத்தில் படைக்கப்படுற ஏனைய சினிமாக்களோடு நாங்கள் கட்டாயம் ஒப்பிட்டு பார்க்கவும் வேணும். அது எங்களை நாங்கள் முன்னேற்றிக் கொள்றதுக்காக. அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களை முந்தைய சினிமாக்களோட ஒப்பிடக்குள்ள நாங்கள் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் முன்னேறி இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களாக நாங்கள் சொல்ல போனால் கூட இப்போ முந்தையெல்லாம் நாங்கள் ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு வீடு 2 வீட்டுக்குள்ளே ஒரு 2 ரோட்டில் மட்டும் நடக்கிற மாதிரி தான் கதைகளை உருவாக்குவோம். ஏன்னா எங்கள்கிட்ட இருந்த வளங்கள் அவ்வளவுதான். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளியில் போய் இப்போ படுவாங்கிற பிரதேசத்தில் இருக்கிற முக்கியமான இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போய் படப்பிடிப்பை செய்திருந்தோம். அதுக்கான அந்த தயார்படுத்தல்கள், லொஜிஸ்டிக் ஒர்க் எல்லாம் மேலாத ஒரு அனுபவம் தானே எங்களுக்கு. அப்போ அந்த அளவில் நாங்கள் கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது எங்களுக்கு இப்போ இன்னும் அடுத்த படம் இதை விட நல்லா செய்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை தந்திருக்குது. அதே போல் இந்த படத்தில் நாங்கள் வழக்கமாக நாங்கள் படம் செய்யக்குள்ள படத்தில் காட்சிகள் எடுத்துருவோம். பிறகுதான் அதுக்கு ஒரு பாட்டு ஒரு இடத்துல வர மாட்டோம், அவளுக்கு ஒரு பாட்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கை போட்டு அதுக்கு எடுத்த காட்சிகளை வைத்துக்கொண்டு ஒரு பாட்டை செய்வோம். இந்த படத்தில் நாங்கள் படம் எழுதக்குள்ளேயே இந்த இடங்களில் பாட்டு இந்த மாதிரியான சிச்சுவேஷனோட ஒரு பாட்டு வரணும்னு சொல்லி
திட்டமிட்டு அந்த பாட்டை முதலே உருவாக்கிட்டு தான் படப்பிடிப்புக்கு போனோம் நாங்கள். அப்போ அதால் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சில காட்சிகளை படமாக்கக்கூடியதாக இருந்தது. நினைக்கிறேன் சங்கர் ஜான் சொன்ன அந்த சிச்சுவேஷன் வித்தியாசமாக கிடைத்தன்றதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா நாங்கள் சிச்சுவேஷன் உருவாக்கக்குள்ள தான்